பேங்க்ல எஃப்டி போட்டா 6% கூட கிடைக்கிறது கஷ்டம். ஆனா சேம் 6 to 7% இன்கம் ஷேர் மார்க்கெட்ல எவ்ரி இயர் டிவிடெண்டா வருதுன்னா அதுவும் பிரைஸ் அப்ரிசியேஷனோட. இந்த வீடியோல 2026 பிப்ரவரியில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டாப் 10 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வேதாந்தால இருந்து ஐடிசி வரைக்கும் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. லாஸ்ட்ல இம்பார்ட்டன்ட் வார்னிங் இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் அப்படின்னா கம்பெனி ப்ராஃபிட்ல இருந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தர கேஷ் இன்கம் தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஷேர் வாங்கியிருந்தா ஒரு வருஷத்துல 6 ரூபாய் டிவிடெண்ட் வந்தா அந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்ட் 6%. மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆனாலும் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் ரெகுலர் இன்கம் ஆப்ஷன். இந்த லிஸ்ட்ல ஹை டிவிடெண்ட் ஈல்ட் ஸ்டேபிள் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வேதாந்தா லிமிடெட். வேதாந்தா லிமிடெட் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது ஹெவி டிவிடெண்ட். இந்த கம்பெனி ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் ஜெயிண்ட். அலுமினியம், ஜிங்கு, காப்பர், ஆயில் அண்ட் கேஸ்னு பல செக்டார்ல பிசினஸ் பண்ணுது. வேதாந்தாவோட டிவிடெண்ட் ஈல்ட் அரௌண்ட் 6.5%. இது இன்னைக்கு இருக்கிற பேங்க் எஃப்டியை விட அதிகம். பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல வேதாந்தா இன்வெஸ்டர்ஸ்க்கு திரும்ப கேஷ் டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதனால தான் இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபேவரட் ஸ்டாக்கா இருக்கு. ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. வேதாந்தா கிட்ட டெப்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அதனால டிவிடெண்ட் ஹையா இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கம்பெனி டெப்ட் சுச்சுவேஷன், கமாடிட்டி ப்ரைசஸ், கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் சரியா அனலைசிஸ் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கணும். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா வேதாந்தா ஹை இன்கம் பிளஸ் ஹை ரிஸ்க். ரிஸ்க் புரிஞ்சா ப்ராப்பரா பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா வேதாந்தா ஒரு பவர்ஃபுல் டிவிடெண்ட் ஸ்டாக்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் கோல் இந்தியா. இந்தியாவில் கோல் ப்ரொடக்ஷன் பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் நேமாக வர்றது கோல் இந்தியா தான். இது ஒரு கவர்மெண்ட் ஓன்டு பிஎஸ்யூ கம்பெனி. அதனால ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு இன்வெஸ்டர்ஸ் நம்புறாங்க. கோல் இந்தியாவோட டிவிடெண்ட் ஈல்ட் 6%க்கும் அதிகமான ரேஞ்சில் இருக்கு. இது பேங்க் எஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவான இன்கமாக தெரியுது. இந்த கம்பெனியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிச் பேலன்ஸ் ஷீட். கம்பெனி ரெகுலராக ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுது. அதனால தான் பாஸ்ட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்டேபிளான டிவிடெண்ட் இன்கம் கொடுத்துட்டு வந்திருக்கு. இன்கம் ஃபோக்கஸ் இன்வெஸ்டர்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றவங்க, ரிஸ்க் கம்மியா இருக்கணும் அப்படின்னு விரும்புறவங்க கோல் இந்தியா மாதிரியான ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. கோல் செக்டாரோட ஃபியூச்சர் க்ரோத், எனர்ஜி டிரான்சிஷன், ரினியூவபிள் எனர்ஜி ட்ரெண்ட்ஸ் இது மேல எல்லாம் டிபெண்ட் ஆயிருக்குது. அதனால டிவிடெண்ட் ஹைன்னு மட்டும் பார்த்துட்டு பிளைண்டா இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா கோல் இந்தியா ஸ்டேபிள் இன்கம், கவர்மெண்ட் பேக்கிங், கன்சிக்யூட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு சேஃப் டிவிடெண்ட் பிளேவா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் இந்துஸ்தான் ஜிங்க். மெட்டல் செக்டார்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்தியாவோட லீடிங் கம்பெனி இது. மெயினா ஜிங்க், சில்வர், லெட் மாதிரியான மெட்டலை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி. இந்துஸ்தான் ஜிங்கோட டிவிடெண்ட் ஈல்டு 4.7% இருக்கு. இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு டீசென்டான ரிட்டர்ன் கொடுக்குற லெவல். இந்த கம்பெனியோட பிக்கஸ்ட் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்ல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹியூஜ் டிவிடெண்ட் பேமெண்ட்டை கொடுத்துருக்கு. அதனால தான் ரெகுலர் இன்கம் தேடுற இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்ல இந்த ஸ்டாக் ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேதாந்தா குரூப் சப்போர்ட் இருக்கிற கம்பெனி. ஸ்ட்ராங் ப்ரமோட்டர் பேக்கிங் இருக்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கலாம். ஆனால் ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. மெட்டல் செக்டார்னா கமாடிட்டி ப்ரைசஸ் டிபெண்ட் ஆகும். மெட்டல் ப்ரைஸ் அப் ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் டவுன் ஆனால் ஏர்னிங்ஸ் இம்பாக்ட் ஆகும். அதனால இன்வெஸ்ட் பண்ணும்போது சைக்கிள் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்துஸ்தான் ஜிங்க் ஸ்ட்ராங் டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பிளஸ் கமாடிட்டி சைக்கிள் ரிஸ்க் இருக்கு. லாங் டேர்ம் இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராப்பர் அனலைசிஸ் பண்ணினா கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆர்இசி லிமிடெட். இது ஒரு பவர் செக்டார் லெண்டிங் கம்பெனி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவில் பவர் ப்ராஜெக்ட்ஸ், எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்கு லோன் கொடுக்குற கவர்மெண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. ஆர்இசி ஒரு கவர்மெண்ட் பேக்கடு பிஎஸ்யூ கம்பெனி. அதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஃபீல் இருக்கலாம். டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ஆர்இசியோட டிவிடெண்ட் ஈல்டு அரௌண்ட் 4.7% வருது. ரெகுலர் இன்கம் தேடுற இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு டீசென்டான ஆப்ஷன். ஃபாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல கம்பெனி இன்வெஸ்டர்ஸ்க்கு கன்சிஸ்டன்டான டிவிடெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கு. பவர் செக்டார் க்ரோத் ஸ்ட்ராங்காக இருந்ததால ஆர்இசிக்கு லெண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். அது ஏர்னிங்ஸோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் இங்கேயும் ஒரு ரிஸ்க் பாயிண்ட் இருக்கு. பிஎஸ்யூ ஸ்டாக்னா மார்க்கெட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பாலிசி சேஞ்சஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் எல்லாமே ஷேர் ப்ரைஸை அஃபெக்ட் பண்ணலாம். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது லாங் டேர்ம் வியூ முக்கியம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸ்டேபிள் டிவிடெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் சப்போர்ட் ப்ளஸ் பிஎஸ்யூ வாலட்டிலிட்டி ரிஸ்க் இருக்கு. இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராப்பராக அனலைஸ் பண்ணினா கன்சிடர் பண்ணக்கூடிய டிவிடெண்ட் ஸ்டாக். நெக்ஸ்ட் ஸ்டாக் கெயில். கெயில்னா என்ன கம்பெனி அப்படின்னா இந்தியாவில் பிக்கஸ்ட் கேஸ் பைப்லைன் அண்ட் எனர்ஜி கம்பெனி. நேச்சுரல் கேஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது,
டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ். டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா டிவிடெண்ட் ஈல்டு அரௌண்ட் 4.6% இருக்கு. இன்கம் ஃபோக்கஸ்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு டீசென்டான லெவல் அப்படின்னு சொல்லலாம். கெயிலோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் பிஸ்னஸ் மாடல், கேஸ் டிமாண்ட் லாங் டேர்மில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதனால் கம்பெனியோட ரெவென்யூ ஸ்டெடியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதனால தான் லாங் டேர்ம் இன்கம் தேடுற இன்வெஸ்டர்ஸ் கெயில் மாதிரியான ஸ்டாக்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஃபாஸ்ட் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணினா டிசப்பாயின்மெண்ட் வரலாம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்டேபிள் எனர்ஜி பிஸ்னஸ் ப்ளஸ் லாங் டேர்ம் டிவிடெண்ட் இன்கம் பேஷன்ஸ் இருந்தால் கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் பற்றி பேசும்போது மிஸ் பண்ண முடியாத கம்பெனி ஐடிசி. ஐடிசியோட பிஸ்னஸ் டைவர்சிஃபைடாக இருக்குது. எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், ஹோட்டல் பிஸ்னஸ், சிகரெட் செக்மெண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராங் பிஸ்னஸ் மிக்ஸ்னால கம்பெனிக்கு ஸ்டேபிளான கேஷ் ஃப்ளோ வருது. டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா டிவிடெண்ட் ஈல்ட் அரௌண்ட் 4.5% இருக்குது. அதனால தான் ஐடிசிக்கு டிவிடெண்ட் கிங் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஃபாஸ்ட் மெனி இயர்ஸில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்து இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃபேவரட்டாக இருக்கிற ஸ்டாக்ஸ் இது. இன்னும் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப் அண்ட் ஸ்டேபிளான கம்பெனி, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பீஸ் ஆஃப் மைண்ட். ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள், க்ரோத் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஃபாஸ்ட் மல்டிபேக்கர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணினா இது ரைட் ஸ்டாக் கிடையாது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்லோ க்ரோத் பட் ஸ்டெடி இன்கம். ரெகுலரான டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராங்கான ஸ்டாக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஓஎன்ஜிசி. ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரில் இந்தியாவோட பிக்கஸ்ட் பிஎஸ்சி கம்பெனியில் ஒன்று. க்ரூட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரொடக்ஷன், எனர்ஜி சப்ளை இதெல்லாம் தான் கம்பெனியோட மெயினான பிஸ்னஸ். டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா டிவிடெண்ட் ஈல்டு அரௌண்ட் 4.5% இருக்குது. ரெகுலர் இன்கம் தேடுற இன்வெஸ்டர்ஸ்க்கு டீசென்டான டிவிடெண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். ஓஎன்ஜிசியோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்குது. ஆயில் டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் கம்பெனிக்கு ரெவன்யூ ஸ்டெடியாகவே வரும். இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. பிஎஸ்சி கம்பெனினால லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி ஃபீல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்பயுமே இருக்கும். ஆனால் இதுலேயுமே நோட் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதில் ஒன்று, ஓஎன்ஜிசியோட பர்ஃபார்மன்ஸ் ஆயில் ப்ரைஸ் மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுவே ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஏர்னிங்ஸில் பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஓஎன்ஜிசி ஸ்ட்ராங் டிவிடெண்ட் ப்ளஸ் ஆயில் ப்ரைஸ் ரிஸ்க் இருக்குது. எனர்ஜி செக்டாரோட எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் யூடிஐ ஏஎம்சி. இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் பண்ணுற அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸோட மணியை கலெக்ட் பண்ணிவிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற பிஸ்னஸ் மாடல் இருக்கிற கம்பெனி. டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா டிவிடெண்ட் ஈல்டு அரௌண்ட் 4.4% இருக்குது. ரெகுலர் இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு டீசென்டான ஆப்ஷன். இந்த கம்பெனியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் லைட் பிஸ்னஸ் மாடல். மேனுஃபேக்சரிங் இல்லை, ஹெவி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, அதனால் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் ஃபோக்கஸ்டு ஸ்டாக். பாஸ்ட்டில் ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கு. ஆனால் இதில் ஒரு ரிஸ்க் இருக்குது, யூடிஐயோட ஏஎம்சி பர்ஃபார்மன்ஸ். யூடிஐ ஏஎம்சியோட பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட் மேலே டிபெண்ட் ஆகிருக்குது. மார்க்கெட் டவுன் ஆனால் இன்வெஸ்டர்ஸ் இன்ஃப்ளோ கம்மியாகும், அதனால ஏர்னிங்ஸும் இம்பாக்ட் வரும். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அசட் லைட் ப்ளஸ் டிவிடெண்ட் இன்கம் ப்ளஸ் மார்க்கெட் ரிஸ்க் இருக்கிற கம்பெனி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டிசிஎஸ். இந்தியாவில் பிக்கஸ்ட் ஐடி கம்பெனினா ஃபஸ்ட்டு நேமாக வர்றது டிசிஎஸ். சாஃப்ட்வேர் சர்வீசஸ், ஐடி கன்சல்டிங், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், குளோபல் கிளைண்ட்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா டிவிடெண்ட் ஈல்டு அரௌண்ட் 4%க்கும் மேலே இருக்குது. ரெகுலர் இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு டீசென்டான ஆப்ஷன். டிசிஎஸோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி டிவிடெண்ட்டை ரெகுலராக கொடுக்குறாங்க. அதனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸ்டெடியான கேஷ் ஃப்ளோ ஃபீல் இருக்குது. இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் என்னென்னா, ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட் இருக்குது. டெப்ட் கம்மி, கேஷ் ரிசர்வ் ஸ்ட்ராங். லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் ஒரு ஸ்மால் டவுன் சைடும் இருக்குது. க்ரோத் ஸ்பீட் கொஞ்சம் ஸ்லோ ஆகலாம், பிகாஸ் ஆல்ரெடி லார்ஜ் கேப் கம்பெனி. ஃபாஸ்ட்டான மல்டிபேக்கர் க்ரோத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, டிசிஎஸ் ரிலையபிள் டிவிடெண்ட்டு ப்ளஸ் ஸ்ட்ராங் கம்பெனி ப்ளஸ் ஸ்டேபிளான இன்கம். சேஃப் ஐடி டிவிடெண்ட் ஸ்டாக்குக்கு கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் இந்திரபிரஸ்தா கேஸ். இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுற கம்பெனி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹோம்ஸ், வெஹிக்கிள்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்க்கு நேச்சுரல் கேஸ் சப்ளை பண்ணுற பிஸ்னஸ். கம்பெனியோட மெயின் ஆப்ரேஷன்ஸ் டெல்லி என்சிஆர் ஏரியாவில் இருக்கும். டிவிடெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா, டிவிடெண்ட் ஈல்டு அரௌண்ட் 4%க்கும் அதிகமாக இருக்குது. ரெகுலர் இன்கம் இன்வெஸ்டர்ஸ்க்கு டீசென்டான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த கம்பெனியோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொனோபொலி ஏரியா பிஸ்னஸ். சர்டன் ஏரியாவில் காம்படிஷன் ரொம்ப கம்மி, அதனால் ஸ்டேபிளான ரெவன்யூ வரும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா டிவிடெண்ட் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபாஸ்ட்டில் ரெகுலர் டிவிடெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கு. இந்த கம்பெனியில் இருக்க ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி கேஸ் செக்டார். சிட்டி கேஸ் செக்டார்னா கவர்மெண்ட் ரெகுலேஷன் மேலே டிபெண்ட் ஆகும். பாலிசி சேஞ்சஸ் ஏர்னிங்ஸை அஃபெக்ட் பண்ணலாம். ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்திரபிரஸ்தா கேஸ் ஸ்டேபிள் பிஸ்னஸ், டிவிடெண்ட் இன்கம் ப்ளஸ் ரெகுலேஷன் ரிஸ்க் இருக்கிற ஒரு கம்பெனி. இப்போ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் யாருக்கெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். மந்த்லியோ இயர்லியோ இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறவங்க, லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ். பட் ஃபாஸ்ட் மணி ட்ரேடர்ஸ்க்கு இது சூட்டபிள் கிடையாது. இங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வார்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டிவிடெண்ட்னா கம்பெனி ரொம்ப நல்லது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஆல்வேஸ் நம்ம செக் பண்ண வேண்டியது டெப்ட்டு, ப்ராஃபிட் க்ரோத்து, ஃபியூச்சர் பிஸ்னஸ். ஈல்டு ட்ராப்பில் மாட்டிக்கக்கூடாது. ஸ்மார்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% மணியை டிவிடெண்ட் ஸ்டாக்ஸில் போடாமல் க்ரோத்து ப்ளஸ் டிவிடெண்ட் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி போடலாம். எக்ஸாம்பிளுக்கு 50% க்ரோத் ஸ்டாக்ஸு, 50% டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு போட்டோம்னா பெஸ்ட்டு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு டைவர்சிஃபிகேஷன் தான் ஃபியூச்சர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேவரட் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சிம்பிளான ஷேர் மார்க்கெட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. See you in the next video. Happy and safe investing.